ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு செம்ம சண்டை. விக்கல் சக்கரம் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அவருக்கு பாடி ஷேமிங் பிடிக்கவே பிடிக்காது. குறிப்பாக அவர் பாடி ஷேமிங் யாராவது பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு முன்னாடி சபரி பண்ணும்போதே வந்து கட்டன்டேட்டாக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பண்ணாதன்ட்டு. இப்போ என்னென்னா நேற்று வந்துட்டு திவ்யா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது இவர் நகர்ந்திருக்காரு. இவரை பார்த்து என்ன பாடி நகருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அது அவரை வந்து பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்க போல இருக்குது. இப்போ அதை போய் நார்மல் ஜென்ரலாக போய் சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. உடனே இப்படி பொங்குறாங்க. நான் வந்து ஜாலிக்கு தானே சொன்னேன், இதுன்னு இப்படி நான் வந்து பாடி ஷேமுக்கு அகேன்ஸ்டான ஆள். பாடி ஷேமுக்கு அகேன்ஸ்டான ஆள்னா இப்போ ஏன் இதை சொன்னீங்க? பாடி ஷேமுக்கு அகேன்ஸ்டான ஆள். எனக்கு டெக்கோரம் இருக்குது, எனக்கு டிசிப்ளின் இருக்குது. வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான், ஃபுல்லாக வந்துட்டு வெறும் பேச்சு மட்டும் தான். அதே மாதிரி நேற்று வந்துட்டு அந்த கெஸ்ட்டெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க நடுவில் போய் பேசுகிறாங்க. ஒரே வாரத்தை தீபக் சொன்னார், உங்களுக்கு டெக்கோரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், போய் உட்காருங்கன்னார். அசிங்கமாக போச்சா? அதேமாதிரி கத்தி பேசாதீங்கன்னுவாங்க. ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தி பேசுறது. இப்போ பயங்கரமாக முட்டிக்குது. ஒன்று அவர் அவ்வளோதான் சொன்னார், இனிமேல் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசலைங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு, அதாவது நீங்கள் வந்து அந்த மேனேஜரில் வந்துட்டு அந்த இதை கொடுக்கும்போது, அந்த பதவியை ராஜினாமா பண்ணும்போது நீங்கள் அழுதிங்க. நான் உங்களுக்காக அழுதங்க, நான் உங்களுக்காக தண்ணிலாம் குடிங்கன்னு சொன்னேன். என்ன பார்த்தா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க. அப்போ சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. சத்தியமாக தெரியலங்க அந்த மாதிரி. நம்ம உங்களை கலாய்ச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சத்தியமாக மற்றவங்களை கலாய்க்கும் போது உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து கலாய்க்கும் போது உங்களுக்கு தெரியுமா? சத்தியமானு தான் சொல்லுவீங்க. என்னத்தை சொல்ல, இதில் வேறு வந்துட்டு பிரஜன் அங்கே வந்துட்டு இல்லை அவன் ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பான், ஆனால் எனக்கு அந்த மாதிரி தெரிலன்ட்டு இங்கே வந்துட்டு நார்மலைஸ் பண்ணுறாப்புல. இல்லை அவங்க உங்களுக்காக தான் அங்கே பேசுனாங்க அப்படின்னு. எதுக்கு இந்த சொம்ப தூக்குறன்றது ஒன்றும் புரியல. பட் கட் அண்ட் ரைட்டாக நம்ம ஆள் சொல்லிட்டாப்புல. விக்ரம் சூப்பர். விக்ரம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தாலும் நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். திவ்யா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்க முதுகுலேயே அதிகமான அழுக்க வச்சுட்டு மற்றவங்க முதுகு வந்து சொரிஞ்சிட்டே இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.